தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபிவா பெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கருண சித்தம் ஞானம் சாத்திரப்படும் ஸ்ரீ சந்திரசேகரனும் படமாமதானும் கலியுடையும் காட்சிமான யூடியூப் சேனல் பிரத்யேகமா பெரியவாட்ட பக்தருக்கு ஏற்பட்டு கொண்டிருக்க அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பு, அனுபவத்தோட தலைப்பு நொண்டியாக இருந்தால் ஆற்ற விட்டு துரத்திடுவேடோ, நொண்டியாக இருந்தால் ஆற்ற விட்டு துரத்திடுவேடோ. இந்த சேனலை இதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்க, தினமே பாருங்க. இந்த ஒரு அனுபவத்தை யாராவது சொல்லணுன்னா ஒரு 6, 7, 8 எபிசோட் சொல்லுவா. நான் இன்றைக்குள்ளே முடிக்கலாமான்னு பார்க்குறேன். ரொம்ப கஷ்டம்தான், இருந்தாலும் பெரிய அனுகிரகத்தில் பண்ணலாம். உமையாள்புரம் பட்டாபிராமையர் சரஸ்வதி மாமி இவளுடைய இன்டர்வியூ. பட்டாபிராமையர் அவரோட பேரண்ட்ஸ் காலத்துக்கு அப்புறம் அவள் பூஜை பண்ணிட்டு வந்த ஒரு மரகதலிங்கம் ஒன்று இருக்குது. அது அவள் அசைட்ஸ்லாம் பிரிக்கும் போது அண்ணா தம்பிக்கு, இவர் அண்ணா, இவர் பட்டாபிராமையர், இவருக்கு கையில் அந்த மரகதலிங்கம் வந்தது. இவர் பூஜை பண்ணணும்னு நினச்சார், விடாமல் பண்ணணும்னு. ஆனால் அதுக்கான பூஜை பண்ணுறது இவருக்கு இதெல்லாம் தெரியாது, ப்ரொனன்சியேஷன்லாம் சரியாக வராதுன்ற ஒரு சாஸ்திரிகளை ஏற்பாடு பண்ணி அவர் பண்ணிகிட்டே வந்தாராம். தினமும் பண்ணுவார். அப்படி பண்ணும்போது கை தவறி ஒரு நாள் மரகதலிங்கம் கீழே விழுந்து அது லேசாக ஒரு பொட்டு மாதிரி சின்னதாக உடஞ்சி போயிடுது, சில்லு உடஞ்சி போயிடுது. அது மேலே ஒரு சந்தனத்தை அவர் ஒட்டி அவர் சொல்லிட்டார் ஆனால் உடஞ்சிருத்துன்னு லேசாக அதை ஒட்டிட்டு அவர் பாட்டுக்கு பண்ணிகிட்டே இருந்திருக்கார். 1958 மகாபெரிவா கிராமத்துக்கு இங்கே வந்திருக்கா உமையாள்புரம். வந்தபோது இவள் வீட்டுக்கு கூப்பிட்டு இருந்தாலும் அதனால அவரே வந்தாரோ, ஏன்னா பார்க்கணுன்னு வந்திருப்பார், மரகதலிங்கத்தை நான் கண்டுபிடிக்கணுமே. அவர் அங்கே வந்தவுடனே பாத பூஜையெல்லாம் பண்ணால் முடித்தவுடனே நேராக கிளம்பி உள்ள பூஜை ரூமுக்கு போனார். போய் அந்த மரகதலிங்கத்தை பார்த்தார். அது மேலே நிறைய அந்த டூப்ளிகேட் அந்த நகைகள்லாம் போட்டுருந்துதான், இமிட்டேஷன். பெரியவா தன்னோட தண்டத்தை எடுத்து அந்த இமிட்டேஷன் நகையெல்லாம் தூக்கி விசிறடிச்சு அப்படி போட்டார். ஏன்னா இமிட்டேஷன் நகைகள்லாம் நம்ம போடக்கூடாது, நிறைய கோவிலில் போடுற நாங்கள் பார்த்துருக்கோம். தூக்கி விசிறடிச்சிட்டாராம். அதாவது எல்லாம் வேண்டாம் அப்படின்னு. இதுக்கு ஒரு இது தங்கத்தில் விபூதி பட்ட மாதிரி போட்டு அது மேலே ஒரு வைரக்கல் ஒன்று வெள்ளை பொட்டு மாதிரி கொடுங்க அப்படின்னாராம். அதுக்கப்புறம் அந்த மாமி உடனே சரஸ்வதி மாமி சொன்னாலும் அது கொஞ்சம் கை தவறி கீழே வந்துடுத்து, அதில் ஒரு சின்ன சில்லு மாதிரி போயிடுத்து. பெரியவா ஆமாம் நொண்டியாக இருந்தால் ஆற்ற விட்டு தூக்கி வெளியில் போட்டுருவேளோ அப்படின்னு பெரியவா கொஞ்சம் கோபமாக சொல்லியிருக்கா. கிளம்பி போயிட்டாப்புல இருக்குது. போன பிறகு அதுக்கப்புறம் இவா நிறைய லாஸ் இவா குடும்பத்தில் வந்திருக்கு. அந்த இதில் ஸ்கூல் நடத்தியிருந்தாப்புல இருக்குது. அந்த ஸ்கூலில் அது விஷயமாக நிறைய நிலங்கள்லாம் விற்று அவளுக்கு சம்பளம் கொடுக்குற மாதிரி அது மாதிரிலாம் நடத்த முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு லாஸில் ஓடி இருக்கு இவா ஸ்கூலு. குடும்பமே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு. ஏன்னா அந்த மரகதலிங்கமாக இருக்கலாம், அது அப்படி ஆனதனால இருக்க சான்ஸ் இருக்குது. அப்போ இப்போது பட்டாபிராமையரை விகே ஜானகிராமன்ற சரஸ்வதியோட அத்திம்பேர் அவர் நன்னிலம் விகே ஜானகிராமையர் வந்திருக்கார் ஒரு நாள் வீட்டுக்கு. பட்டாபிராமையரை இவளையும் கூட்டுண்டு கிளம்பி நெல்லூர் போயிருக்கா. ஆந்திர பிரதேஷில் அங்கே ஒரு மில்ல பெரியவா இருந்திருக்கா. அங்கே இது பண்ணி விஷயத்தெல்லாம் சொன்னால் பெரியவா காதில் போட்டு அதுக்கு எதுவும் சொல்யூஷன் கொடுக்கல. பெரியவா என்ன பண்ணால் அங்கே தூரத்துலேருந்து யாரோ ஒருத்தர் இருக்கார், அவர் கூப்பிடுனார். அவர் வந்தோடனே நீ யார் அப்படின்னா, நான் ஒரு சிவாச்சாரியர், அந்த ஊரை சேர்ந்தவர், ஆந்திராக்காரர் போல இருக்குது, இந்தா அப்படின்ட்டு அவர்கிட்ட தூக்கி மரகதலிங்கத்தை கொடுத்துட்டு இதை வச்சுட்டு நீ ஏதாவது ஒரு கோவிலில் வச்சுரு, நீ தான் நிறைய கோவிலில் பூஜை பண்ணுறிய சிவனை, இதை வச்சு நீ பூஜை பண்ணிக்கோ அப்படின்னாலாம். இவாளுக்கு பகீர்னு நம்மக்கிட்ட கொடுத்த அந்த இது அவர்கிட்ட போயிடுது. பெரியவாக்கிட்ட ஒன்றும் கேட்க முடியாது. சரி நீங்களாம் கிளம்புங்க அப்படின்ட்டாலும் இவளா கிளம்பி வந்துட்டா. அதனால் இப்படி போனது இப்போ பெருசு இல்லை. அதுக்கப்புறம் 14 வருஷம் வரைக்கும் அவள் கையில் அந்த மரகதலிங்கம் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கா. ரொம்ப அதுக்கு மேலே இன்னும் நிறைய கஷ்டம் வந்திருக்கு. இப்படியே போயின்னு இருக்கு. அப்போ கஷ்டமே தீரலை, டே ஓடின்னு இருக்கு. அப்படின்னும் போது அதுக்கப்புறம் ஒரு நாள் சரஸ்வதியோட அண்ணா வந்திருக்கார். வந்தவுடனே அவர்கிட்ட விஷயத்தை சொன்னால், சரி வாங்க நம்ம மகாபெரிவாளை திருப்பி தரிசனம் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னாரு. இப்போ எல்லோரும் கிளம்பி திருப்பி அங்கே போனால் தரிசனத்துக்கு. நெல்லூர்லேயே வந்திருந்தார் பெரியவா, அதே இடம். 14 வருஷம் ஓடி போயிடுத்து. ராமர் காட்டுக்கு போன மாதிரி தான். திருப்பி அங்கே போனவுடனே பெரியவா இவாளெலாம் நமஸ்காரம் பண்ணி விஷயத்த சொன்னால் பெரியவா காதலியே போட்டுக்காம, நான் அப்போ வந்திருந்தேனே 14 வருஷம் முன்னாடி, அதை சொல்கிறாரு. பட்ன பிரவேசம் எப்படி நடந்தது, அதில் ஏதாவது சொல்லு அப்படின்னு இந்த சரஸ்வதி கேட்குறாராம். அதாவது கொஞ்சம் விளையாடி பார்க்குறார் பெரியவா.
எப்படி இருக்கா அப்படின்னு ஆழம் பார்க்குறார். அவள் கொஞ்சம் சொல்கிறா, ஆனால் மனசுக்குள்ளே பெரியவா அதை சொல்லிவிட்டு அந்த மரகதை அப்படின்னு ஆரம்பித்தா பெரியவா தடுத்து வேறு ஏதோ பேசுகிறாருன்னா அப்படியே விளையாடின்னு இருக்கார். அதுக்கப்புறம் அங்கே இந்த இவாள்லாம் இந்த குறத்தி அந்த பசங்க இவெல்லாம் குழந்தைகள்லாம் வருதான், அதுங்களுக்கு வந்து ஏதோ திராட்சை பழத்தை கொடுக்குறாராம். அப்புறம் இதை நம்ம இப்படியே பேசிட்டு போயிட்டே இருக்கா. சரி கிளம்புங்க அப்படின்ட்டாராம். இவனுக்கு ரொம்ப ஓன்னு அழுதுட்டாலாம். பெரியவா அதெல்லாம் ஒன்றும் கண்டுக்கல. சரி கிளம்புங்க எல்லோரும் போங்க அப்படின்ட்டாராம். இவன் வந்தாச்சு. அப்புறம் வந்து அப்போ என்ன சொன்னாராம் பெரியவா கடைசியாக என்ன சொல்லியிருக்கா, இந்த ஜானகிராமன் பக்கத்தில் இருந்திருக்கார் அவர்கிட்ட. சரி இவர் வந்து அது எங்கன்னு பார்த்து கொண்டு வருவார், கிளம்புங்க அப்படின்ட்டாராம். சரி அப்போ மரகதலிங்கத்தை வந்து ஜானகிராமன் கொண்டு வருவார்னு இவன் நினச்சிட்டே இருந்தா. நாளைக்கு வரும் நாளைக்கு வரும்னு 15 நாள் ஓடி எடுத்து அந்த 15ஆவது நாள் வந்து இவர் ராத்திரி 12 மணிக்கு இந்த பட்டாபிராமனுக்கும் சரஸ்வதிக்கும் தூக்கமே வரல, பேசிகிட்டு இருக்கான் நடுராத்திரியில். அந்த இது நம்மக்கிட்ட மரகதலிங்கம் கிடைக்குமோ கிடைக்காதா, சிவாச்சாரியார்னு யார்கிட்டே கொடுத்தாரு, அது எப்படி கிடைக்குமோ தெரியலையே, எப்படி கிடைக்கும் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கானா. அப்போ யாரோ கதவு தட்டினாலாம் 12 மணிக்கு ராத்திரி. திறந்தா ஏதோ தூத்துக்குடி ஏதோ ஒரு ஐயர்னு சொல்கிறா. அது காதில் சரியாக வேலை, எனக்கு இவ்வளோ எடுத்ததே முடியல எனக்கு. அது என்ன ஐயர், யாரோ ஒருத்தர் வந்திருக்கார், பெரியவா அமிச்சி வந்திருக்கார். அவர் சொன்னார் அந்த மரகதலிங்கம் வந்து இவர்கிட்ட வந்திருக்கு, நன்னிலம் இவர்கிட்ட ஜானகிராம ஐயர்கிட்ட வந்திருக்கு, அவர்கிட்ட வந்திருக்கு, நீங்கள் வந்து அதை போய் கலெக்ட் பண்ணிக்கோங்க, அதுதான் இன்ஃபர்மேஷன். நான் வந்து இங்கேயே படுத்துன்ட்டு கார்த்தால் எழுந்து போய்க்கிறேன்னா அவர் வாசலில் திண்ணையிலே படுத்துன்ட்டு கிளம்பினாராம். அவர் கிளம்பி போயாச்சு. இவன் வந்து அடுத்த நாள் வந்து கிளம்பி இவன் அண்ணா இருக்க இடத்துக்கு இவன் போனாலாம். சரஸ்வதி பாட்டு கிளம்பி ஓடினாலாம். அண்ணா மண்ணியை கூட்டுண்டு, அவள் தானே முதல்ல இனிஷியேட் பண்ணான். அண்ணா மண்ணியை கூட்டிட்டு அவள் வந்து நன்னிலம் வந்தாலாம். இவர் வந்து ஜானகிராமன் வந்து பட்டாபிராமையர் வந்து கிளம்பி நேராக அவர் அங்கே இதுக்கு போயிருக்கார், நன்னிலம் போயிருக்கார். போனால் அந்த விகே ஜானகிராமையர் வீட்டில் போய் அவர்கிட்ட அதை கலெக்ட் பண்ணுறதுக்காக போகிறார். ஸோ முதல்ல பட்டாபிராமையர் போய் சேர்ந்துட்டாராம். அவர் கையில் வந்து ஜானகிராமையர் வந்து நன்னிலம் ஜானகிராமையர் அந்த மரகதலிங்கத்தை கொடுக்குறார். கொடுக்கும்போது இவள் நுழையிறா. அது பெரிய ஒரு அற்புதமான ஒரு காட்சி அப்படின்றா. அந்த லிங்கத்தில் அந்த பொட்டு உடஞ்சதெல்லாம் இல்லை, நன்னா தான் இருக்குது. அது எப்படின்னா பெரியவா பரமேஸ்வரன் மாற்றிருக்கார். இந்த ஜானகிராமையர் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காருன்னா, அந்த இவர் வந்து 14-15 வருஷத்துக்கு அப்புறம் அந்த சிவாச்சாரியர் தேடிட்டு அவரை போய் நீ போய் வாங்கிட்டு வா அப்படின்னு தெரு பேரை தான் சொன்னாராம். அவர் பேருக்கு சொல்லி ஏதோ சொல்லி அமைச்சிருக்கார் போல இருக்குது. அந்த ரோட்டில் போனால் 15 வருஷத்துக்கு அப்புறம் எல்லாருமே மாறிட்டா, யாருமே எங்கேயுமே கிடைக்கல. இந்த இது அந்த சிவாச்சாரியார் எங்கே இருக்காருன்னே தெரியல. அப்புறம் கடைசியாக சரி இந்த வீட்டில் பார்ப்போம், இல்லைனா பாட்டுக்கு திருப்பி பெரியவாக்கிட்ட போயிடுவோன்னு பார்க்கும்போது கரெக்டாக அந்த வீட்டில் வாங்க அப்படின்னு கூட்டின்னு போய் இதுவாக பாருங்கன்ட்டு பரண மேலேருந்து லாஃப்ட்லேருந்து எடுத்து கொடுத்தாலாம். ஆமாம் இதுதான் அப்படின்னு எடுத்துட்டு அது வந்தாராம். அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கா. அதனால் ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் அந்த இது கையில் வந்திருக்கு. அது கையில் வந்தவுடனே என்ன பண்ணுறதுன்னா எல்லாருக்கும் கஷ்டங்கள்லாம் தீர்ந்து நல்லபடியாக சுமூகமாக ஆனால் குழந்தைகள் குட்டிகள்லாம் பிறந்து நல்லபடியாக ஆனால் அப்படின்னு இந்த அனுபவம் சொல்கிறது. ஜெய் ஜெய்சங்கர் ரவிசங்கர் மகாபிரிய பாதவேச்சர் மகாபிரிய பாதவேச்சர்.